நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி. நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள் வரிசையிலே தொடர்கின்றது. அரசியல் சமூக மேடையிலே தமிழகத்தில் தற்போது சீமானுடைய விடயம் பேசுபொருளாக இருக்கிறது. அது இங்கே புலம்பெயர்ந்தவர்கள் மத்தியிலும் இங்கே தொடர்ச்சியான பேசுபொருளாக பலரும் கருத்துக்களை தெரிவிப்பவர்களாக, பலரும் தேசிய தலைவரோடு இருந்து பார்த்தது போல் செவ்விகளை வழங்குபவர்களாக பலர் தற்போது மாற்றப்பட்டிருக்கின்ற இந்த சூழல் தொடர்பாக தமிழகத்திலே இடம்பெற்ற தொலைக்காட்சி ஒன்றிலே தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களின் தொகுப்பினை தருகின்றோம். பல்வேறு சிக்கலான அரசியல் சமூக பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வேளையில் சில ஆதாரமான அம்சங்கள் இப்போது பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஈழ விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாடு அது சார்ந்த தலைவர்கள் கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக நெடிய தொடர்பிலும் பங்களிப்பிலும் இருந்திருக்கிறார்கள். அது சார்ந்து நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் பேசி வந்த பல கருத்துக்கள், பல சங்கதிகள் பொய் என்று அம்பலமாகிக் கொண்டே வருகின்றன. நாள்தோறும் ஒருவர் அவர் பிரபாகரனை சந்தித்த போது எடுத்துக்கொண்டதாக சொல்லப்படும் புகைப்படம் தவறு என்று, இல்லை அது நான் கிராபிக் செய்தது என்று சங்ககிரி ராஜ்குமார் இயக்குனர் அவர்கள் சொன்ன நாளிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு உண்மை வெளியாகி கொண்டிருக்கிறது. இராணுவ பயிற்சி போய், படம் இருப்பதாக சொல்லும் படம் போய், சாப்பிட்டதாக விருந்து என்பது போய், பல அம்சங்கள் பொய் என்று அடுத்தடுத்து வருகின்றன. ஆனால் நாள்தோறும் செய்தியாளர்களை சந்திக்கும் வழக்கத்தை கொண்டிருக்கக்கூடிய சீமான் இதுவரை அதிகாரபூர்வமாக அவற்றை நேருக்கு நேர் எதிர்கொண்டு இந்த உண்மைகளுக்கு அவர் முகம் கொடுக்கவில்லை. இது சார்ந்தும் பேச போகிறோம். இன்னும் தமிழ்நாட்டில் இன்னும் என்னவெல்லாம் உண்மைகள் அம்பலப்பட வேண்டி இருக்கிறது, பொய்கள் இன்னும் எதுவெல்லாம் தோலுரிக்கப்பட வேண்டி இருக்கிறது என்பதை சார்ந்தும் பேச போகிறோம். நம்மோடு திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய தலைவர் திரு கொளத்தூர் மணி அவர்கள், திரைப்பட இயக்குனர் திரு சங்ககிரி ராஜ்குமார் அவர்கள், பத்திரிகையாளர்கள் திரு ஜி குபேந்திரன் அவர்கள், திரு ராம்கி அவர்கள், சீமான் ஆதரவாளர் திரு அதியமான் அவர்கள், அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர்கள் பார்வையை கேட்டுறேன், அதற்கு பிறகு முக்கியமானவங்க கருத்துக்கு பிறகு போகிறேன். குபேந்திரன், தொடர்ந்து இந்த செய்திகளை வாசிச்சுட்டு இருப்பீங்க, புதுசாக வர்றது இன்னைக்கு ஒரு புதுசாக கிளம்பி வந்திருக்கேன்றது மாதிரி இருக்கே, உங்களுக்கு என்ன தோணுது? தலைப்பு அடுத்தடுத்து அம்பலமாகிறது சீமானின் பொய்கள், இன்னும் ஏன் மௌனம் காக்கிறார்னு தலைப்பு வச்சிருக்கீங்க. இந்த தலைப்பு ஏற்புடைய தலைப்பு தானா? இதற்கான அனுமதியை சீமானிடம் நீங்கள் பெற்றுவிட்டீர்களா? சீமான் என்ன பெற வேண்டியது இருக்கிறது? நாளைக்கு அதான் அவர் கேட்பாரு. முதல் முறையா இந்த தலைப்பு ஏற்புடையதா? பிரபாகரன் என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், ஈழ விடுதலை போராட்டத்தை என்னை வழிநடத்த சொல்லி கடைசி அந்த ஒலிபெருக்கி அந்த ஆடியோவை என்னிடம் கொடுத்து விடு செல்வதாக அந்த சந்தோஷ் வந்தார். எல்லாம் உண்மைதானே? நான் இனிமேல் நான் சொல்றதானே நீங்க கேட்கணும். வெட்டி ஒட்டின ஆடியோ அப்படின்னு சந்தோஷ் சொல்றாரு, பாதிதானே உண்மை, மீதி எல்லாம் பொய்ன்றாங்களே. நீங்க இப்படிப்பட்ட தலைப்பை எடுத்ததுனாலே சன் டிவியில் குணசேகரன் நாளைக்கு என்ன பாடுபட போகிறார்? சும்மா விட போறாரா? இப்ப இங்க இருக்கிற இத்தனை பேரும் அவர் சீமான் ஆதரவாளர் நண்பர் அதிகமானை தவிர மற்றவர்கள் எல்லாருக்கும் உண்மை தெரியும். இன்னும் சொல்ல போனா சந்தோஷ் உண்மை தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம். அவர் பேசுவார், அவர் சார்பாக பேசுவார். நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து இருக்கும். நான் என்ன கேட்கிறேன்னா, இப்படிப்பட்ட ஒரு தலைப்பை நீங்க எடுப்பதற்கு முன்பாக சீமானிடம் ஒரு வார்த்தை கேட்டிருந்தால் அவரே அந்த களத்துக்கு வந்திருப்பார். இல்லங்க, நாத்தாக்கா சார்பில் செய்தி தொடர்பாளர்களை அனுப்புங்கன்னு இடும்பவனம் கார்த்தி அதனுடைய தலைமை கோஆர்டினேட்டர்கிட்ட கேட்டாங்க. நம்ம அலுவலகத்தில் தொடர்பு கொண்டு அவர்கள் அனுப்பவில்லை, இந்த விவாதத்தில் பங்கேற்கலன்னு சொல்லிட்டாங்க. சரி, நீங்க என்ன கூப்பிட்டுட்டீங்க, நெறியாளர் என்ற முறையில் கேள்வியும் கேட்டுட்டீங்க, நான் வந்துடுறேன். அதாவது
ஒரு சட்டையில ஒரு முதல் பட்டன், அப்ப நான் இதை தவறா போட்டேன்னு வச்சுங்களேன், இந்த பட்டனை வந்து நான் இந்த பட்டனை மாத்தி இந்த ரெண்டாவது பட்டன் முதல் பட்டன் போட்டேன்னா இந்த சட்டையை போட முடியாது, அசிங்கமா இருக்கும் பார்ப்பதற்கே. வந்து நான் ஒரு இடத்துக்கு போனா கண்டிப்பா தெரியும் அவசர கோலத்தில் வந்திருக்கிறார், தவறா போட்டிருக்காருன்னு தெரியும். அப்போ இந்த முதல் பட்டன், சீமானுக்கு முதல் பட்டன் போட்டது என்னன்னா அந்த ஈழத்தமிழருடைய போராளி மாவீரர் பிரபாகரனுடைய புகைப்படம். அந்த புகைப்படம் முதல் பட்டன். அதன் பிறகுதான் சீமான் வந்து வெளி உலகத்துக்கு தெரிகிறார். அப்ப 2009 ஒரு மிக பிரபலமான ஒரு வார இதழ் ஆனந்த விகடன் அந்த புகைப்படத்தை வைத்து ஒரு கட்டுரை எழுதுகிறது. அதன் பிறகு திருப்பி அடிப்பேன் என்ற தொடர் எழுதுகிறார். அந்த முதல் பட்டனுக்கு ஆதாரம் கேட்டா டிஜிட்டல் உலகத்தில் இல்லாத ஆதாரங்கள் அச்சடித்துப்பட்டு இருந்தாலும் டிஜிட்டல் உலகத்தில் அன்றன்ற காலகட்டத்தில் இல்லாத ஒருத்தர் பெரியார் பேசுறதுக்கு ஆதாரம் கொடுங்கன்னு கேட்டு இருக்கார். 15 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஆதாரத்தை நீங்க கொடுங்கன்னு கேட்டா 55 வருஷத்துக்கு முன்னாடி பேசுறதுக்கு ஆதாரம் கேட்கிறார். எப்படி புரிஞ்சுக்கிறது? இவரை சொன்னா நண்பர்கள் கோச்சிக்கிறாங்க. உடனே பாஞ்சு இவர் என்ன ஜாதி, என்ன குலம், என்ன கோத்திரம், தெலுங்கரா, மலையாளியா, கன்னடகரா, இப்படி தான் போயிட்டு இருக்காங்க. ஆனா கேட்கிறேன், கரகாட்டக்காரன் படத்துல ஒரு காமெடி சீன் வரும். அதுல ஒருத்தன் வந்து செந்திலும் கோவை சரலா பத்தி கமெண்ட் அடிப்பார். அடடா, தில்லானா மோகனம்பாள் படத்துல சிவாஜியும் பத்மினி, சிவாஜி ஊதுறது மாதிரியும் பத்மினி ஆடுறது மாதிரி இருக்கணும். கவுண்டம் பண்ணி அவன் சட்டையை பிடிச்சி, டேய் தில்லானா மோகனம்பாள் படத்தை பாத்தியா? இல்ல. சிவாஜி நேரில் பார்த்திருக்கியா? இல்ல. கோவை சரலா இது பத்மினி பார்த்திருக்கியா? இல்ல. அப்ப எதை வச்சுட்டு அதெல்லாம் சொன்னேன்னு கேட்பாரு. இல்ல, அந்த பிபி ஊதுற தம்பி தான் சொன்னாரு, அதுவும் இந்த கருப்பா ஒருத்தர் இருப்பாரு, அவர் காதல் விழுற மாதிரி சொல்லுங்கன்னு சொல்லுவாரு. இதுதான் விஷயம். அப்போ நீங்க யோசித்து பாருங்க, இவர் சொன்னது எது உண்மைன்னு நம்ம உட்கார்ந்து விவாதம் பண்ண வேண்டிய நேரம் இது. இது வரைக்கும் ஏதாவது பேசியது ஏதாவது ஒரு உண்மை இருந்தால் நான் நாளைக்கே நாம் தமிழர் கட்சியில் உறுப்பினர் ஆகிறேன். நாளைக்கே இந்த மாதிரி விவாதம் ஏன் சொல்றேன்னா, நான் நாளைக்கு உறுப்பினர் தயாராக இருக்கிறேன். ஒன்றாவது உண்மையாக இருந்தால். கிருஷ்ணன் அந்த மேடையில், பெரியாரி மேடையில் பேசுறார். கடவுள் கிருஷ்ணன் வந்து ஈவ்டீசிங்ல உள்ள போக வேண்டியவர் அப்படின்னு பேசினா இன்னும் காணொலி இருக்கு. ஆனா இன்னைக்கு என்ன அடிக்கிறாரு? எங்கள் மூதாதையர் ஆயர்குல கண்ணன் மாயோனுக்கு திருவிழான்னு அடிக்கிறார். ஒன்று. அடுத்து, நான் வந்து கலைஞரை பத்தி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். 2008, 9, 7 போர் விஷயத்துல பெரியாரிய மேடையில் கலைஞர், ஏன்னா கலைஞர் பயிற்று கொடுத்த தமிழால் அந்த மேடையில் இருக்கிறேன் பார். ஆனா அதே கலைஞரை பத்தி என்ன சொல்லி பார்த்தீங்களா? சமீபத்தில் நாங்க போட்ட பிச்சையில் வளர்ந்தவங்க தான் பெரியார், அண்ணா, கலைஞர் பார். அடுத்து ஜெயலலிதா அவர்களை பற்றி என்ன பேசினாரு? இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் பேசுற இன்னும் காணொலி இருக்கு. கடைசியில் என்ன சொன்னாரு? திராவிட சுடுகாட்டில் 3 ஆண்களுக்கு இடையே இந்த பெண் படுத்துக் கொண்டிருக்கிறான்னு சொன்னார். விஜயகாந்த் பத்தி என்ன பேசினாரு? 2016 ஒரு கூட்டணி அமைச்சிருக்கானுங்க. விஜயகாந்த் வந்து முதலமைச்சரானா நாடு தாங்குமா? எங்கேயாவது போய் முதலமைச்சராவு? அந்த கூட்டணியில் இருக்கிற ஐயா நல்ல கண்ணுடைய கெண்டக்கால் ரோமத்துக்கு சமமா அவன் அப்படின்னு கேட்டார். ஒருமையில கேட்டார். அதே சீமான் போய் என்ன சொல்றாரு? விஜயகாந்த் மாதிரி ஒரு நல்ல மனிதர் பார்க்கவே முடியாது, திரையுலகில் சாதித்தவர், வள்ளல் தன்மை கொண்டவர் புகழ்றார். எது உண்மை? சரி, கடைசியா வருவோம். விஜயை பார்த்து கேட்கிறார். விஜய் என் தம்பி, என்னை எதிர்த்து நின்றாலும் தம்பின்னு சொன்னவர் விஜய் மாநாடு நடத்தி பெரியாரும் அம்பேத்கரும் என் வழிகாட்டி தலைவர்கள் சொன்ன பிறகு என்ன சொன்னாரு? குட்டி கதை சொல்லணும் தம்பி, நானு ப்ரோ, நான் வந்து வரலாற்று கதையை பேசுகிறவன். ஒன்னு ரோட்டுக்கு அந்த பக்கம் நில்லு, இந்த பக்கம் நில்லு, மையமா நிக்காத, லாரி அடிச்சு செத்து போயிடுவேன். என் எதிரி தான், யாரா இருந்தாலும் எதிரினாரு. எது உண்மை? ஏதாவது சொல்லுங்க, ஏதாவது ஒரு உண்மையா? இதை விட கொடுமையான காணொளி ஒன்று இருக்கு, நாட்டு மக்களுக்கு தெரிய வேண்டிய செய்தி. இவரு குஜராத்ல போய் பிரச்சாரம் பண்றார். யாரு? பாரத பிரதமர் மோடியுடைய கட்சிக்காக பிரச்சாரம் பண்றார். அப்ப சொல்றாரு அந்த தேர்தல் பிரச்சாரத்தில், குஜராத் மாநிலத்தை ஒரு மாடலாக வைத்து மோடி ஆட்சி செய்தார். இந்த மாநிலத்தின் 1 லட்சம் கோடி ரூபாய் கடனை அடைத்துவிட்டு அதற்கு பதிலாக 1 லட்சம் கோடி டெபாசிட்டை வெளிநாட்டு வங்கியில் டெபாசிட் செய்து வைத்திருக்கிறார்.
அப்படின்னு பேசணும் காணொலி இருக்கு. அப்படி உண்மையாது? இன்னைக்கு அதே மோடி பத்தி என்ன சொல்றாரு? கேவலமா திட்டுறாரு. அப்போ எதுவுமே உண்மை இல்லாத ஒரு நபரை நம்ம எதை உண்மையாக வைத்துக் கொள்வது? இப்போ நேற்று நியூஸ் 18ல சந்தோஷ் கொடுத்த பேட்டி, சன் தொலைக்காட்சியில் அமர்தாஸ் கொடுத்த பேட்டி, இதெல்லாம் பார்க்கும்போது அவர் வசமா சிக்கி கொண்டிருக்கிறார். இப்போ என்ன கேட்கிறோம்? 15 வருஷத்துக்கு முன்னாடி ஆதாரத்தை கொடுங்கன்னு கேட்கிறோம். அந்த ஆதாரம் தான் கொடுத்துட்டு போலாம்ல. நான் இந்த மாதிரி இருந்தேன், 15 நாள் இருந்த உண்மை, இவர் கூட எடுத்த படம், இந்த படம், இந்த காப்பி கொடுத்துட்டு போலாமே. ஆனா அவங்க யாரும் வந்து டிஸ்பியூட் பண்ணல. பிரபாகரன் அவர்களை சீமான் சந்தித்தது உண்மை. அந்த 8 நிமிடம் 10 நிமிடம் படம் எங்களிடம் இருக்கிறதுன்றாங்க. ஆனா அந்த நீங்கள் வெளியிட்ட படம் உண்மையா? அதுதானே கேள்வி. இப்ப அதுதான் சொல்லலாம்ல. நீங்க அதுதானே உங்களுக்கு ஆரம்ப கால ஒரு உங்களுக்கு முகவரி கொடுத்த படம். இதை வைத்துக்கொண்டு தான் இத்தனை பெரிய ஒரு கட்சி கட்டமைத்து இத்தனை பெரிய ஒரு வளர்ச்சியை பெற்றிருக்கிறீர்கள். அப்போ நான் என்ன கேட்கிறேன், நீங்க ஆமகரி சாப்பிடுங்க, துப்பாக்கி எடுத்து பயிற்சி பண்ணுங்க. தமிழ்நாட்டுக்கும் இலங்கை விடுதலையுடைய போராட்ட களம தமிழ் தேசிய கட்சிக்கும் என்ன பொருத்தம்? ஏன் அந்த அந்த பிரச்சாரத்தை இங்க வைத்து என்ன சாதிக்க போகிறீர்கள்? இங்க துப்பாக்கி எடுத்து நீங்கள் சுட்டா என்ன, சொல்லனா என்ன, அதை வைத்துக்கொண்டு நீங்க ஆயுத போராட்டம் நடத்தி தமிழ்நாட்டுக்கு விடுதலை வாங்கி தர போறீங்களா? உங்களுக்கு தேவை திமுகவை பிடிக்கல, திராவிட கட்சிகளை பிடிக்கல, அவ்வளவுதானே. திராவிட சித்தாந்த பிடிக்கல, பரவாயில்ல. திமுக எதிர்ப்பதுக்கு 1000 வழி இருக்கு, அது எடுத்துட்டு போங்க. ஆனா நீங்க ஒரு புதிய சித்தாந்தத்தை பயிற்சிவிக்கிறேன் அல்லது வந்து நான் கடைபிடிக்க போகிறேன்னு சொல்லி பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களை ஏமாற்றி நீங்க இப்ப கடைசியில் யார் வந்து உங்க முகமுடி கிழிந்து தொங்கிக் கொண்டிருப்பது யார்? குறைந்தபட்சம் நான் கேட்கிறேன், நீங்க ஒரு அரசியல் கட்சியாக வந்த பிறகு ஆளுங்கட்சி எதிர்ப்பது தப்பு கிடையாது. நீங்க போட்டு கிழிங்க, திமுகவை கிழிங்க, அதிமுக கிழிங்க, பாஜகவை கிழிங்க. ஆனால் நீங்கள் பிரபாகரனை மையப்படுத்தி அவரை கொச்சைப்படுத்தி கடைசியில் இப்ப வந்து எல்லாரும் வந்து ஆதாரம் நம்ம கேட்டுக்கிறோம். நமக்கு எல்லாம் உண்மை தெரியும். வருமா இந்த ஆதாரம் வர்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? நீங்க வேற கட்சியில சேர்றேன், ஒரு உண்மை பேசினா உண்மையை காட்டுங்க, கட்சியில சேர்றீங்க, ஏதாவது ஒரு உண்மைக்கு வர வாய்ப்பு இருக்கா? என்ன உண்மைனா அவர் எல்லா உண்மையும் சொல்லணும். அவர் சொன்னாரு, துப்பாக்கி வந்து நான் சுட்டேன், இப்படி விசை இப்படி துப்பாக்கி கீழே போயிருச்சு, அண்ணன் கத்து கொடுக்குறாரு, இப்படி கீழே போயிருச்சு. உடனே அப்படி சொல்றாரு, அல்ல இப்படி கை வை, இப்படி புடி, விசை இப்படி அழுத்து. உனக்கு 8 நிமிஷம் பார்த்திருக்காரு, அப்புறம் வந்து விசை வந்து புடி சுடு. அந்த பயிற்சி களத்தை வந்து அமரதாஸ் சொல்றாரு, நீங்க ஒரு சீமானை வைத்து சூதாட்டம் நடத்துகிற அளவுக்கு போய்விட்டார் என்ற குற்றச்சாட்டு பகிரமா வைக்கிறார். பிரபாகரனை வைத்து. ஆமா, பிரபாகரனை வைத்து. அப்போ யோசித்து பாருங்க, நீங்க ஒரு எல்லோரும் தமிழ்நாட்டில் எல்லோரும் போராடுகிற ஒரு போராடி கொண்டிருந்த அந்த இலங்கை தமிழக எல்லோரும் வந்து ஆதரவு குரல் கொடுத்தோம், இல்லைன்னு சொல்ல. நீங்க 87 90ல நானும் கல்லூரி படித்த, நீங்க அந்த காலகட்டத்தில் படிச்சிருப்பீங்க. யோசித்து பாருங்க. அப்போ இலங்கை தமிழர்களுக்காக எல்லோரும் குரல் கொடுத்தார்கள், எல்லோரும் ஆதரவு கொடுத்தார்கள். 91ல் ராஜீவ்காந்தி சம்பவம் நடந்த பிறகும் அதை துன்பியல் சம்பவம் என்று பிரபாகரன் சொன்ன பிறகும் தமிழர்கள் போராட்டத்தை ஆதரவு கொடுத்தாங்க. ஏன்னா பாதிக்கப்பட்டவர்கள் என்ற அடிப்படையில் ஆதரவு கொடுத்தாங்க. அந்த பாதிக்கப்பட்ட ஒரு சமுதாயத்திற்காக, நம்ம சொந்த பந்தங்களுக்காக நிற்கிற ஒரு நபரை ஆதரவு நீங்களும் கொடுத்தீங்க. உங்களை வந்து பிரபாகரன் தேர்வு செய்தாக நீங்க சொல்லிக் கொண்டீங்க. அப்போ நீங்கள் உங்களுக்கு எப்படி இத்தனை பின்னாடி இளைஞர்கள் எப்படி வந்து நின்னாங்க? அப்போ இந்த ஏன் வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க? உங்களை பிரபாகரன் தேர்வு செய்ததாக நீங்கள் நம்ப வைத்தீர்கள். அது உண்மையா? அதாவது போட்டு கிழிக்கிறாங்க, இப்போ இவ்வளவு போட்டோ இல்லை, ஆதாரம் இல்லைன்னு. அப்போ நீங்க மாத கணக்கில் தங்கியது போல, உங்களுக்கு விருந்தோம்பல் செய்தது போல, அவரே சொல்வாரு, சுற்றிலும் செல்லடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் நம்ப மாட்டீங்க, எனக்கு உணவு பரிமாறித்து கொள்ளணும். ஏங்க, இன்னைக்கு 5 ஸ்டார் ஹோட்டல் சாதாரண ஹோட்டல் வரைக்கும் இப்போ வந்து மொபைல் எடுத்துட்டு இருக்காங்க ஆர்டர். அதுக்கு முன்பு ஒரு துண்டு சீட்டில் குறிப்பெடுப்பாங்க. சாப்பிடுவதற்கு முன்பு குறிப்பெடுப்பார்கள். எந்த ஹோட்டலுக்கு போனாலும் என்ன சாப்பிட்றீங்கன்னு குறிப்பெடுப்பார்கள். ஆனால் சாப்பிட்டு கொண்டு இருக்கும் போது குறிப்பெடுத்து உலகத்தில் யாரும் கேள்விப்படாத ஒரு செய்தி. யாராவது நம்புவானா? அதுக்கு சந்தோஷம் சொல்றாரு. அவர் மதுரையில் ஒரு நண்பர் சொல்லுவாரு, ஜாலியா காலி, நாங்க சாப்பிடும்போது பின்னாடி இது நோட் பண்ணுவாங்கடா அப்படின்னு சொன்னதை. அதான் ஹாலுசினேஷன். கற்பனையில் வாழ்கிற ஒரு நபர், போதை உட்கொண்ட பிறகு வாழ்கிற ஒரு நபர், அவர் தனக்கு மற்றவர்களுக்கு ஏற்பட்டதாக நினைத்துக் கொண்டு தான் பேசிக் கொண்டிருக்கிறான்னு சொல்றாங்க. அப்ப இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய ஒரே நபர் சீமான் தான். சரி, அவர் என்ன பதில் சொல்றாருன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம திரு குளத்தூர் மணி அவர்கள்ட்ட கேட்கணும். ஒவ்வொரு ஆளுமைகளாக திரு சங்ககிரி ராஜ்குமார் தொடங்கி ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு உண்மைகளை சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுல மைய சரடாக எல்லாருடைய பேட்டிகளிலும் ஏதேனும் ஒரு இடத்துல உங்க பெயர் வருது. நீங்கள் சொல்லித்தான் பிரபாகரன் சந்தித்தார் சீமானை, நீங்க கேட்டுக்கொண்டதால் தான் அவருக்கு அங்கே அனுமதி வழங்கப்பட்டது அப்படின்னு தொடங்கி பல
ரெஃபரன்சஸ் உங்கள் பேரில் வருது. என்ன நடந்தது? நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க இந்த கான்ட்ரவர்சி? இதில் ஆமாம், எல்லோரும் தோழர்கள்லாம் பேசிய போது அப்படிப்பட்ட கருத்துக்கள் சொல்லப்பட்டது. இன்னும் சந்தோஷ் ஒருபடி மேலே போய் பேசினார். கஜன் பிரான்ஸ்லேருந்து பேசினாங்க. அந்த ஒரு விதத்தில் அந்த பிழைக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டியவன் தான். ஆனால் அப்போ எப்படி ஏராளமான ஒரு சமூக அக்கறையுள்ள, தமிழ்நாட்டின் மீது மிகுந்த அக்கறை மிகுந்த உணர்வு, தமிழ் உணர்வு மிக்க இளைஞர்கள் பல லட்சம் பேர் ஏமாந்து போயிருப்பதை போலத்தான் அன்று நான் ஏமாந்திருக்கிறேன் என்பதான் இப்போ அறிந்துகிறேன். ஆனால் என்னுடைய பரிந்துரையின் மீது போனார்னு இல்லை, பரிந்துரைத்தது வேறொருவர் தான். என்னிடம் அதற்கான அவரை பற்றிய கருத்து கேட்ட போது எங்கள் மேடையில் தொடர்ந்து பேசி வருகிறார். நல்ல நம்ம கருத்துக்கு ஆதரவான கருத்துள்ளவர் அப்படின்ற அளவுக்கு நம்ம சொன்னது உண்மைதான். சந்திப்புக்காக பேசுகிற போதும் அதைத்தான், அது ரெண்டு சேர்த்து தான், அது பின்னால் பேசுகிற போதும் அதுதான் சொன்னேன். அது இன்னும் இல்லை, அவர் நம்மால் தான் என்பதாகத்தான் சொன்னோம். அப்படித்தான் இருந்தார் அவர். ஆனால் அவர் பேசுகிற பொய் எல்லாம் பொருத்தமில்லாத பொய். நான் இப்போ சொன்ன பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் பாட்டிருக்கும், பொய்ய சொன்னாலும் பொருந்து சொல்லுங்கடா போக்கத்த பசங்களான் இருக்கும். அப்படி பல முறை சொல்லுகிற போது தலைவர் பிரபாகரன் இவரிடம் சொன்னாராம், பெரியாரின் வளர்ந்த கைத்தடி தான் இப்போ நிமிர்ந்து துப்பாக்கியாக இருக்கிறது. அப்படியெல்லாம் சொன்ன பிரபாகரன் அண்மையில் ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்னால் இவரை பார்த்து, இல்லை இல்லை திராவிடம், பெரியார் திராவிடம் தான் நம்மளை கெடுத்தது, திருட்டு பசங்கன்றதை சொல்லிட்டு போயிருக்காரு இவர்கிட்ட. இப்படிப்பட்ட துணிச்சலாக போய் சொல்லுகிற துணிச்சல் மிக்க ஒரு மனிதரை அப்போ நீங்க 2011 பெயர் வாங்குகிற போதே சோ குருமூர்த்தியினுடைய பரிந்துரையின் பேரில் சிவந்தி ஆதித்தனை பார்த்து நாம் தமிழர் பெயர் வாங்கியிருக்கார். ஆனால் அப்போதெல்லாம் நம்முடைய தொடர்பில் இருந்தவர் தான். அவர் 2009 தலைவர் பிரபாகரன் இல்லை என்று தெரிந்த பின்னாலும் கூட இந்த கதைகளை சொல்ல ஆரம்பிக்கல. இன்னும் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு, ஒரு 2-3 ஆண்டுகள் கழித்து முழுமையாக உறுதி செய்து கொண்டு கதைகள்லாம் ஆரம்பிச்சிட்டார். எனவே அதை அப்படித்தான் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா ஒருவர் ஒரு அரசியல் கட்சியை பிரபாகரன் இவரை அடுத்தவராக நியமித்தால் அவருக்கு விருப்பமான கொள்கைகளை மட்டுமில்லை, அவர் விரும்பிய கொள்கைகளை மட்டுமில்லை, விரும்பிய நடத்தைகளை ஒருவன் கொண்டிருக்க வேண்டும். அவர் தன்னுடைய மெய்க்காவல் படைக்கு தலைவராக இருந்த, ஏன்னா 1989 நான் அங்கு போயிருந்தோம், அமைதிப்படி இருந்த காலம்தான். ஆனால் இவர் இறந்து விட்டார் என்ற செய்தி வந்த பின்னால் உடனே சந்திக்கணும், எப்படி யாராவது சந்திக்கணும்னு நினைச்சோம். நல்ல வாய்ப்பாக அழைப்பும் வந்தபோது போனோம். அப்போ நாங்கள் சந்தித்து, தலைவர் பிரபாகரனை சந்தித்து ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசின போது முதல் 3 செய்திகளை எனக்கு நெருக்கமான புலிகள் இயக்க தோழர்கள் மீது எடுத்தப்பட்ட நடவடிக்கைகளை எல்லாம் சொன்னார். ஏன் அவர்களுக்கு இப்படிப்பட்ட நடவடிக்கை அவர்கள் மீது எடுக்க வேண்டி வந்தது என்பதுக்கு சொன்னார். அதில் குறிப்பாக அவர் மெய்க்காவல் படைக்கு தலைவராக இருந்த தியாகு என்பவருக்கு பாலியல் ஒழுக்க கேட்டுக்காக அவருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டதுன்னு தான் சொன்னார் முதல்ல. அப்போ ஒருவருக்கு முதல்ல அறிமுகமான உடனே பேசுகிற சொற்கள் அது வருதுன்னா, இப்போ அவர் எப்படிப்பட்ட ஒழுக்க நெறி உள்ளவர்களாக புலிகள் அறியப்பட்டார்கள். அவரை பற்றி நிறைய பேர் நம்ம இந்திய நாட்டு தளபதிகள், அமைதிப்படைக்கு போனவர்கள் எழுதியிருக்காங்க. ஹர்கரன் சிங் எழுதியிருக்காரு, இன்டர்வன் ஸ்ரீலங்கா, அப்புறம் IPKF இன் ஸ்ரீலங்கா, நிறைய புத்தகம் வந்திருக்கு. எதிலாவது எதிரிகளாக கருதப்பட்டவர்கள், இவர்கள் மீது போர் தொடுத்தவர்கள், இவர்களை கொன்றவர்களை எந்த இடத்திலேயாவது புலிகள் இயக்கத்தின் கட்டுப்பாட்டை பற்றி, ஒழுக்க நெறிகளை பற்றி குறை சொல்லி இருக்கிறார்களா என்று பார்த்தால் ஒருவரும் சொல்லவில்லை. ஏன்னா சொல்ல முடியவில்லை. அப்படி இருந்த ஒரு இயக்க தலைவர் இப்படிப்பட்ட ஒருவரை பரிந்துரைத்திருப்பார் அப்படின்னு அந்த ஒரு காரணம் போதும் அது பொய் என்பதை நாம் உறுதி கொள்வதற்கு. மற்றதெல்லாம் இந்த புகைப்படம் போலி, அது போலி, இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இப்படிப்பட்ட ஒருவரை செய்திருக்க முடியுமா? அவ்வளவு அறிவு குறைந்தவராகவா தலைவர் பிரபாகரன் இருந்திருப்பார் அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் நம்முடைய போக்குகள் இருக்கிறது. எனவே இப்போ அவர் மெல்ல மெல்ல தன்னுடைய போக்குகளை எப்படி மாற்றிக்கொண்டார் என்பது ஈழத்தமிழிடம் நன்கொடை வாங்கினார், அதெல்லாம் சொல்றாங்க. சரி, ஏமாந்தவர்கள் கொடுக்கிறார்கள், வழிப்பறி சேரவன் ஏமாந்தவன் எடுத்துட்டு போறான், சங்கிலியா இருக்கிறான், இவர்கள் பணத்தை திரட்டி இருக்கிறார், அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் இப்போ ஒவ்வொன்றாக அந்த ஈழத்தமிழரை பற்றி நீ அக்கறை இல்லை, எனக்கு அரசியல் பேரம் போதும் என்பதை போல ஒரு நடவடிக்கை. நான் இப்படித்தான் அவரை பார்க்கிறேன்.
அவர் தொடக்கத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய அஜெண்டாவுக்கு செயல்பட்டு இருக்கிறார் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். நான் என்னன்னா, முதல்ல நாங்கள் விழித்தெழு இளைஞர் இயக்கம் என்ற ஒரு இயக்கம் மும்பையில் இருக்கு. பெரியாரிய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவர்கள், ஆனால் திராவிடர் கழகத்து குடும்பங்களை சேர்ந்தவர்கள். அந்த இளைஞர்கள்லாம் பெரியார் பிறந்த நாளுக்கு என்னை அழைத்தார்கள். தோழர் மதிமாறனும் வந்தார். எல்லாம் சென்றோம். கடைசியாக கேட்டாங்க, ஆனால் சீமானை கூட்டி வர முடியுமான்னு கேட்டாங்க. கூட்டிட்டு போனோம். போயிட்டு அது நிகழ்ச்சி முடிந்து நாங்கள் திரும்பி 1 மாதம் 1.5 மாதம் கழித்து அங்கு நடந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளரை ஆதரித்து பேசுவதற்கு அங்கே போறார். அதற்கடுத்து நீங்க இப்போ தோழர் கூட குறிப்பிட்டார், இப்போ இவருடைய இமேஜ் பில்டப் ஒன்று நடந்தது. இவருக்கு மோடிக்கு அடுத்த வேட்பாளராக, தலைமை அமைச்சருக்கு வேட்பாளராக அவரை கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தில் அதை முதல்ல தொடங்கிட்டாங்க. அதற்கு ஆதரவான பரப்புரையை எல்லா பக்கமும் பேசிட்டு இருந்தார். அந்த ஊர்ல போய் பேசல, தமிழ்நாட்டு மேடைகள் பேசுகிற போதும் அவரை பற்றி மிக உயர்த்தி மோடி என்ற பெருமகனார் அப்படின்னு சொல்லிட்டே தான் இருந்தார். அடுத்து இப்போ ஒவ்வொரு பணிகளாக அவர்கள் பேரை வாங்கினது, அப்புறம் அடுத்தது பெரியாரிய மேடையில் இருந்துட்டு அடுத்து பரப்புரைக்கு போனது, மோடியினுடைய இமேஜ் பில்டப்புக்கு துணை நின்றது என்ற வரிசையா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இப்போது தமிழகத்தில் நுழைவதற்கு தடையாக இருக்கிற பெரியார் என்ற அந்த கருத்தியல், அவர் உருவாக்கி வைத்திருக்கிற அந்த சிந்தனை போக்கை உடைத்தறிவதற்கு எதை வேண்டுமானும் செய்யலாம். ஏன்னா தலைவர் பிரபாகரனை பற்றி இவ்வளவு பொய் சொன்னவர், இந்த பொய்யெல்லாம் எளிதென்று கருதி இருக்கக்கூடும். அவர் ஒரு எப்படிப்பட்ட மனிதராக இருக்க, ஒரு லாஜிக் சொல்லுவார் இல்லவா, அப்படி கூட இல்லை. பெரியார் பற்றி இப்படி சொல்லியிருக்கார் என்று பேசுகிறார். கேட்டா உங்ககிட்ட தான் ஆதாரம் இருக்குங்கிறாரு. அடமடையா, நீ எதுல படிச்ச அதை சொல்லு என்று கேட்டால் அதற்கு அண்ணாமலை பதில் சொல்லுவார், எச் ராஜா பதில் சொல்லுகிறார். எங்களிடம் இருக்கிறத நாங்கள் கொடுக்கிறோம். அவர்களை ஆபத் பாந்தவர்களாக வந்தவர்களும் அதை கொடுக்கவில்லை. அதற்கப்புறம் ஓயாமல் அந்த பொய்யை திரும்ப திரும்ப சொல்லுகிறார். அது நல்ல வாய்ப்பாக அவர் பெரியாரை விமர்சிப்பது அப்படின்றது பிஜேபிக்கான அஜெண்டா அப்படின்னு வர்றீங்க. நம்ம அண்மை கால 2-3 நாள்ல நடந்துட்டு இருக்கிற டெவலப்மெண்ட்டை கொஞ்சம் இன்னும் கூடுதலா பேசணும்னு நினைக்கிறேன். சித்தாந்த ரீதியாக பேசுவது ஒரு கோணம். என்ன சொல்லுங்க. ஒன்று, இது ஒரு பிழை. அவரை ரெஃபர் பண்ணது ஒரு பெரும் தவறு அப்படின்னு நீங்க உணர்றீங்க. திரு சங்ககிரி ராஜ்குமார், சந்தோஷ், அமரதாஸ் இவங்கெல்லாம் சொல்ற இந்த சீக்வன்ஸ், உங்களுக்கு அங்க என்ன நடக்கிறது அப்படின்றதுல நெருங்கிய தொடர்புல அந்த காலகட்டத்தில் இருந்தீங்க. அந்த கூற்றுகளை நீங்க என்டார்ஸ் பண்றீங்களா? சங்ககிரி ராஜ்குமார் தொடங்கி அமரதாஸ் வரலையும் பேசுறது எல்லா நேரத்திலும் நான் சொல்லியிருக்கேன். இதை ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு காணொளி பதிவு ஒரு யூடியூப் சேனல் எடுத்த போது தான் நான் சொன்னேன். 12 நிமிடங்கள் அவர் சந்தித்த நேரம் என்பதை அப்போ சொன்னோம். ஏன்னா அது வரைக்கும் அதை சொல்ல வேண்டிய தேவையும் இல்லை, அது பற்றி நான் வரல. அப்போ ஏதோ ஒரு விமர்சனம் வந்த போது என்னிடம் கேட்காரு. அப்போ நான் சொன்னேன், ஆமா அவர் நிமிடது 12 நிமிடம் தான், இப்படி சொல்றாரு. ஏன்னா அவர் வேணா சொல்லி கொண்டு இருக்கட்டும், எனக்கு தெரிந்த கருத்து இதுதான், இதை சொல்லுகிறேன் அப்படிதான் நான் சொன்னேன். நான் அதோட தன்னைத்தானே இன்னும் அவர் பெய்த பெரிய துரோகம் தலைவருக்கோ அல்லது தலைவர் பிரபாகரனுக்கோ அல்லது ஈழ விடுதலைக்கோ அவர் செய்த இது, அந்த களத்தில் இருக்கிற அனைவரையும் துரோகிகள், தெலுங்கர்கள் என்று பேசி பேசி அந்த களத்துக்கு கூட யாரும் வராமல் கவனமாக பார்த்து கொண்டு ஒற்றை தனி மனிதராக தலைவராக தான் நிற்க வேண்டும் என்பதையும் செய்து கொண்டு வந்திருக்கிறார் என்பதை நீங்க கவனிக்கணும். எல்லாவற்றும் நான் தான் செய்வேன். ஈழத்தை பற்றி நீங்களார் பேசுவதற்கு தலைவர் பிரபாகரனை அறிமுகப்படுத்தினாரா? உங்களுக்கு ஒன்றை சொல்லணும், ஆபரேஷன் என்டபி என்று சொல்லுவார்கள். விமானம் கடத்தல், அது போய் இதில் நின்று இஸ்ரேல் அதிரடி படை போய் அதை மீட்டு வந்தது, எந்த இழப்பும் இல்லாமல் விமானத்தை கொண்டு வந்ததை பெரிய சொல்லுவாங்க. அடுத்ததாக சொல்லப்பட்டது என்பது கட்டுநாயகா விமான தாக்குதல் தான். உலகம் வியந்து பார்த்தது. ஒரு விடுதலை படை விமானத்தை வைத்திருக்கிறது, அது ரேடர் கண்ணுக்கு படாமல் எந்த உயிர் சேதம் என்பது பொதுமக்களுக்கு உயிர் சேதம் எதுவும் இல்லாமல் அத்தனை விமானங்களும் அழித்துவிட்டு பாதுகாப்பாக திரும்பி போய்விட்டது என்பதை நியூயார்க் டைம்ஸினுடைய தலைப்பு செய்தியாக வந்தது மட்டுமல்ல, எல்லா ஏடுகளிலையும் 8 காலம் செய்தி அதுதான். அப்ப இவர் தான் பிரபாகரனை விடுதலை புலிகள் இயக்கத்தை அறிமுகப்படுத்தியது போல பேசிக் கொள்ளுகிறார், வேற யாருக்கும் தெரியாது என்பதை போல. அந்த இயக்கத்திற்கு நடந்த ஆபத்துக்கெல்லாம் டெசோ மாநாடு மட்டுமல்ல, இவங்களை கடத்தினார்கள். அண்டன் பாலசிங்கம், சந்திரஹாசன் இவரெல்லாம் கடத்தின போது அந்த சமயத்தில் நடந்த ஊர்வலங்கள் தமிழ்நாடு முழுக்க, சென்னையில் நடந்தது பல லட்சம் பேர் கலந்து கொண்ட ஊர்வலம். அதன் தொடர்ச்சியாக மாவட்ட தலைநகரெல்லாம் நடந்தது. என்ன சாதாரண எழுச்சியா? அல்ல டெசோ மாநாட்டில்
உலக இந்தியாவில் இருக்கிற எல்லோரையும் அழைத்து வந்து நடத்தி அதன் வழியாக அந்த செய்திகளை பேச வைத்தது என்ன சாதாரண நிகழ்ச்சி நினைக்கிறீங்களா? அதன் வழியாக தெரிந்திருக்காதா? துணிச்சலாக பொய் சொல்லுவதும் சரி, இது வந்து பைத்தியக்காரன் உளறல் என்பதை போல அவர்கள் கடந்து சென்றதும் தான் ரொம்ப துணிச்சலை அவர் கொடுத்து விட்டது என்று கருதுகிறேன். இது வந்து இப்போ வெளிப்படுவது என்பது, இந்த 12 நிமிட செய்தி சொன்னோம், அதையே சொல்லாமல் அப்படி தொடர்ந்து சொல்ல முடியவில்லை, சொல்லிக் கொண்டிருப்போம், தேவை நமக்கு வரவில்லை, அப்படி நினைக்கவும் இல்லை. நாங்கள் நினைத்தோம் புதுசா கதை சொல்றது நின்னு போச்சுன்றீங்களா? 10 நிமிஷம் தான் சந்திச்சாரு அப்படின்னு சொன்ன பிறகு புதுசா கதை எதுவும் வரல, ஏற்கனவே சொன்ன கதைகள் தான். அவ்வளவுதான், புது கதைகள் எதுவும் இப்ப சொல்லல. நாங்க 12 நிமிஷம் சொன்னப்பனாலே சொல்லிட்டு தான் இருந்தார் தலைவர். புது புது கதைகளை சொல்லிக்கொண்டே தான் இருந்தார். அதெல்லாம் ஒன்றும் தவிர்க்கவே இல்லை. இந்த குரலை எத்தனை பேர் கேட்க போட்டது? ஏன்னா உங்களுக்கு ஈழத்தமிழர் நிதியில் இவர் ஒரு மட்டும் ஏராளமான யூடியூப் சேனல் நடக்கிறது. அன்றாடம் செய்திகளை எது வேண்டுமானாலும் இப்போதும் நீங்கள் பார்க்கலாம். இந்த செய்தியெல்லாம் பொய்ன்னு ஏன் பொய் சொல்லுகிறார்? சங்கர் ராஜ்குமாருக்கு யார் பணம் கொடுத்து, சந்தோஷ்க்கு யார் பணம் கொடுத்தது, அங்க இருக்கிற அருள்தாஸுக்கு யார் கொடுக்க போகிறார்கள்லாம் கூட அவங்க யூடியூப் சேனலில் விவாதிக்கப்படும். அது மூலதனமாக பொய்யை மட்டுமே வைத்துக்கொண்டு பேச வேண்டும் என்று வந்துவிட்ட பின்னால் அவர்களுக்கு வந்து பற்ற அந்த கூச்சம் அதெல்லாம் இருக்கவே இருக்காது. அது தொடர்ந்து பேசிக்கொண்டு இருப்பார்கள். அதை இவரும் செய்து கொண்டு தான் இருக்கிறார். அதில் ஒன்றும் அவர் கூச்சப்படவே இல்லை. பொய்கள் அம்பலமாவது பற்றி கூச்சம் இல்லாம தொடர்ந்து பேசுறாரு அப்படின்னு சொல்றீங்க. நான் அவருடைய ஆதரவாளர் திரு அதியமானுடைய கருத்து கேட்டலாம். திரு அதியமான், நீங்க ஒரு இல்ல தோழர், அதுக்கு இன்னொரு செய்தியை நான் சொல்லிடுறேன். ஒரு செய்தி சொல்லிடுறேன். இப்போ வந்து சந்தோஷ் சொன்னாரு, சந்தோஷுக்கு வந்து விவாதிக்க தயாரான்னு சொன்னாரு. விவாதிக்க தயார்னு ஒரு செய்தி வந்தது. அதை வந்து யார் போட்டிருந்தாங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து ஒரு நாம் தமிழர் கட்சியினுடைய முக்கியஸ்தருடைய எக்ஸ்தலத்தில் வருது. அது வந்து நான் விவாதிக்க தயாராக இல்லை, பின்வாங்கி கொள்கிறேன்னு சந்தோஷ் போட்டதாக வருகிறது. அதை நம்ம யூடின் கார்த்திக் அனுப்புனா அது ஃபேக் நியூஸ்ன்னு போடுறாங்க. அது இன்னும் கூட இதெல்லாம் எதை நீங்க பாத்தீங்கன்னா, அவங்களுடைய வழிகாட்டியாக இருப்பது தலைவர் பிரபாகரனோ இங்க இருக்கிற தலைவரோ இல்ல அவங்க ஆளு இருக்காங்கல்ல 2 பேர், சாதித்தனார் மாப்போசியோ கூட இல்லை. பாரதிய ஜனதா கட்சியினுடைய பின்னூட்டங்கள் எப்படி இருக்குமோ அதே பின்னூட்டம் தான் தம்பிகளுடைய பின்னூட்டங்கள் இருக்கும். அவங்க எப்படி துணிஞ்சு பொய் சொல்றாங்களோ, சிங்கப்பூர் சாலையும் வெளிநாட்டு சாலைகளையும் வெளிநாட்டு கட்டிடங்களையும் குஜராத் கட்டிடமா காட்டுறாங்களோ, அது போலத்தான் இதுவும் இருக்கும் இவருடைய பொய். அது தொடர்ந்து இப்போ வந்து யார் வந்து அவருடைய இலக்கு மாந்தர்கள் என்பவர்கள் மாறிக்கொண்டே வருவாங்க. பெரியார் இருந்தாரு, அடுத்து பிரபாகரன் இருந்தாரு, இப்போ வந்து பெருமகனார் மோடியை வந்து அவருடைய இலக்கு மாந்தராக மாறிவிட்ட பின்னால் அவங்க எதுக்கு பொய்க்கு அஞ்சுறாங்க? அதுதான். சீமானுடைய ஆதரவாளர் திரு அதியமான் கேள்வியை முன் வச்சிருந்தேன். திரு அதியமான், அண்ணா கொளத்தூர் மணி என்ன சொன்னாரு, அங்க ஈழத்துக்கு போகும்போது தலைவர் வந்து ஒருத்தர் ஏன் இப்படி செஞ்சீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒரு பெண் பித்தரா இருந்தாரு, ஒரு பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளானாரு, அதனால அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒருத்தர் குறிப்பிட்டு சொன்னாரு. இப்ப நான் கேட்கிறேன், ஒரு சதா இவரோட அதாவது வந்து ஒரு படையில இருக்கிற ஒருத்தர் வந்து தப்பு பண்ணிட்டு அவருக்கு ஒரு தண்டனை, ஆனா இங்க வந்து ஒட்டுமொத்த திராவிட கூட்டத்துக்குமே தலைவரா இருக்கிறவர் வந்து சதா எங்க ஆற்றங்கரையில சொல்லத்தகாத இடத்துல இருந்திருக்கிறாரு, அவரை நீங்க தலைவரா வச்சிருக்கீங்களே, எப்படி அது? ஒரு படையில ஒருத்த தலைவருக்கு கீழே தொண்டராவோ இல்ல வந்து படை அணியில இருக்கிறவரு வந்து தப்பு செய்யற விஷயம் வந்து அவரே தன் வாழ்க்கை எழுதிய ஒன்றை வந்து ஒரு உண்மை மாதிரி சொல்றீங்க, ஒரு புதுசா கண்டுபிடிச்சது மாதிரி சொல்றீங்க. அவர் தன் வாழ்க்கை சரித்திரத்தில் எழுதிய அதுதான் உண்மைன்றது. ஸ்பெசிபிக் வாங்க. சங்ககிரி ராஜ்குமார் வந்து நான் ஃபோர்ஜரி போட்டோவை நான் சொல்றாரு, அந்த போட்டோ ஃபோர்ஜரி இல்லைன்னு ஏன் இன்னைக்கு வந்து சீமான் வந்து மறுக்கல? அதுக்கு வாங்க. தலைப்பு பெரியார் பத்தி யாரு? தலைப்பு பெரியார் தலைப்பு பெரியார் தலைப்பு இன்னொரு நாள் தயாரிக்கலாம் சொல்லிட்டாரு. ஒரு நியூஸ் ஐயா நியூஸ் 18ல வந்து விவாதத்துக்கு தயாரு, நீங்க வாங்கன்னு சொல்லிட்டாரு. அடுத்து விவாதத்துக்கு ஒருங்கிணைக்க நாங்க தயார்னு அவங்க சொல்லிட்டாங்க. பெரியாருக்கு வந்து இல்ல திரு அதியன் ஒரு அதியமான் ஒரே நிமிஷம். அதாவது விவாதத்துக்கு தயார்னு சொன்னாரு, விவாதத்தை ஏற்பாடு பண்ண நாங்க தயார்னு சொல்லி அந்த தொலைக்காட்சி அறிவிச்சு விட்டது. அதற்கு பிறகு சரி பெரியார பத்தி தான் நான் விவாதிப்பேன், அதுவும் வந்து திமுக தலைவரோடும் திராவிடர் கழக தலைவரோடு தான் விவாதிப்பாரு, அதுல இருந்து திசை திருப்பருக்கு இதெல்லாம் நடக்குது, இந்த விவாதத்துக்கு வரமாட்டோம் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியோட ஒரு நிர்வாகி போஸ்ட் போடுறாரு. அவர் வந்தாருன்னா விவாதிப்பாங்க, விவாதத்துக்கு போக வேண்டியவர் அவர் தானே. பெரியார் பத்தி சொன்னதுக்கே நான் போலீஸ் ஸ்டேஷன் ஆன்சர் கொடுக்குறேன், கோர்ட்ல கொடுக்குறேன்றார், பொதுவெளியில சொல்ல மாட்டேன்றது தானே இருக்காரு அவரு.
இன்றைக்கு விவாதம் வந்து இந்த சப்ஜெக்ட் வாங்க. நான் உங்களுக்கு கேட்கிறேன். சரி இந்த சப்ஜெக்ட்டுக்கே நான் வரேன். நான் இப்போ பெரியார் அதாவது வந்து சீமான் வந்து அங்க போய் சந்திச்சாரா சந்திக்கலையான்றது அவர் அண்ணன் கொளத்தூர் மணி அவர்களே சொல்லியிருக்கிறார். சந்திச்சார், புகைப்படம் எடுத்திருப்பாரு, இன்னொருத்தர் சொல்றாரு வந்து வீடியோ கூட எடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ் சொல்றாங்க. இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயம் அது 12 நிமிஷம் தான் 8 நிமிஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கிறேன். நான் தமிழ்நாட்டில் இப்ப இதுதான் உங்களுக்கு மூலமான பிரச்சனையா? அந்த புகைப்படம் வந்து உண்மைன்னு தெரிஞ்சுன்னா நீங்க எல்லாம் கட்சியை கலைச்சு விட்டு போயிடுவீங்களா, இயக்கத்தை கலைச்சு விட்டு போயிடுவீங்களா? சீமான் கூட வந்து பிரபாகரனும் சீமானும் எடுத்த படம் உண்மைன்னு உங்களுக்கு நிரூபிக்கப்பட்டுட்டா இந்த திராவிட அமைப்புகள் மொத்தமே கலைச்சு விட்டு போயிடுவீங்களா? நான் கேட்கிறேன். இல்ல இதுக்கு பதில் சொல்லுங்க. நாளைக்கு உண்மைன்னு சொல்லிட்டு நிரூபணம் ஆயிட்டா ஒட்டுமொத்த நாங்கெல்லாம் ஒண்ணு நீங்க மன்னிப்பு கேட்கணும், இல்லனா நீங்க அந்த அமைப்பே கலைச்சு நிரூபிங்க. ஏன் கேக்குறேன்னா இது அவ்வளவு பெரிய மன்னிப்பு கேட்கறது அவ்வளவு பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனால் அவர் இல்ல ஒரு நிமிஷம் முதல்ல உண்மையை பேசுங்க. நீங்க உண்மையை பேசி பழகுங்க. சீமானுக்கு வராதீங்க. ஈவேராவை வழக்கமா ட்விட்டர்ல சவால் விடக்கூடிய நாதாகா ஆதரவாளர்கள் சீமான் ஆதரவாளர்கள் 2 நாளா எதுவும் பேசாம இருக்காங்க. இதுக்கு நேரடி பதிலுக்கு வர மாட்டாங்க. ஆதாரத்தை கொடுங்க. ஆதாரத்தை கொடுத்துட்டு பேசுங்க. ஆதாரத்தை கொடுத்தா என்ன செய்வீங்கன்றது பிறகு இருக்கட்டும். முதல்ல நீங்க ஒரு ஆதாரத்தை கொடுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க சந்திச்சிட்டார் அண்ணன் கொளத்தூர் மணி அவர்களே சொன்னாரு. சந்திச்சதை யாருமே மறுக்கல சார். இருந்தான்னா இல்லாட்டன சார் சந்திச்சதை யாரும் மறுக்கல. ஆனா அவர்கள் படத்தை தரல. ஒரு போர்ஜரி படத்தை விட்டு இங்க வியாபாரம் நடந்திருக்கு, இளைஞர்களை மூலச்செலவு செய்துட்டாங்கன்றதுதான் அவர் விமர்சிக்கக்கூடிய. யுனெஸ்கோ விருது கொடுத்தது போர்ஜரி படத்தை யார் வெளியிட்டது? புகைப்படம் இல்லாதது போர்ஜரியா? ஒன்றிய அமைச்சர் அண்ணாலய மத்திய அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வந்து பெரியார் பொய்யா சார்? சந்திக்கலன்னு யாரும் சொல்லல சார். போர்ஜரி போட்டோவை யார் ரிலீஸ் பண்ணீங்க? டன்னா ஏன் கதைகளை சொன்னீங்க? அது உண்மை இல்லைன்றாங்க. ஆயுத பயிற்சியை பிரபாகரன் தந்தாருக்கு ஒரு ஆதாரத்தை கொடுங்க சார். அவர் சொல்றாருல, பின்னாடி இருந்து சுட்டாரு, முன்னாடி இருந்து சுட்டாரு, இட்லியை உடைச்சி சாப்பிட்டேன், அதுக்குள்ள கறி இருந்தது. இதுக்கெல்லாம் எந்த ஆதாரமும் இல்லைன்றாங்க பார்த்தவங்க. சரி, நான் சங்ககிரி ராஜ்குமார் கேட்கிறேன். ராஜ்குமார், நிரூபிச்சுட்டா நீங்க வந்து என்ன செய்வீங்கன்னு கேட்கிறாரு. இல்ல அதாங்க, அதை வந்து எத்தனையோ இடங்களை நான் உறுதியா சொல்லிட்டேன். அதை நிரூபிக்க முடியாது. ஏன்னா அது நான் எடிட் பண்ணதுங்கிறது உண்மை அப்படிங்கறத அடிப்படையில சொல்றேன். தோழருக்கு நானும் அதே மாதிரியான ஒரு கேள்வி கேட்கிறேன். தந்தை பெரியார் சொல்லாததாக பொதுவெளியில் அவர் சொன்ன கருத்தை, அவர் ஆதாரம் இல்லாத கருத்தை சொல்லியிருக்காரு. அதை நிரூபிக்க சொன்னா எந்த இடத்துலயுமே வந்து அவர் நிரூபிக்கிறதுக்கு தயாரா இல்ல. அங்க கொடுக்குறேன் இங்க கொடுக்குறேன்னு சொல்றாரு. தொடர்ந்து எதுல படிச்சீங்கன்னு சொன்னா அந்த புத்தகங்களை வெளியிடுங்கன்னு சொல்றாரு. இந்த மாதிரி உண்மைக்கு புறனா அவர் பேசுறத மாதிரியே இப்ப அவர் வந்து பெரியார் அந்த மாதிரி பேசுறதா எங்கேயாவது நிரூபிக்கணும். அப்படி அவர் நிரூபிக்க முடியாவிட்டால் அவர் வந்து கட்சியை கலைச்சிடணும் அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவாங்க? அது மாதிரி இப்ப ஒரு விஷயத்துக்கு கேட்கிற இவர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் புது புது விஷயங்கள் வந்துட்டே இருக்கு. அவர் சந்தோஷ் அவர்கள் பேசும்பொழுது அந்த ஆடியோ எடிட் செய்யப்பட்டதா சொல்றார். அதை இவங்க எப்படி நிரூபிக்க போறாங்க? அது பொய்ன்னு எப்படி நிரூபிக்க போறாங்க? இவர் வந்து தலைவர் பயிற்சி கொடுத்ததா சொன்ன விஷயத்தை எப்படி நிரூபிக்க போறாங்க? இங்க நிரூபிக்கிட்டால் நிரூபிக்கலன்னா இயக்கத்தை கலைச்சிடுவீங்களான்னு அவர் கேட்கறதே நகைச்சுவையா இருக்கு. அப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டா 1000 விஷயங்களை வந்து அவர் நிரூபிக்க வேண்டி இருக்கும். அது அவங்க கட்சியில் அவங்க கட்சியில் ஒரு உறுப்பினர் கூட உறுப்பினராக இருக்க முடியாத அளவுக்கு தான் அவங்க முடிவெடுக்க வேண்டிய சூழல் இருக்கும். இல்ல ராஜ்குமார், அவர் என்ன சொல்றாருன்னா, நிரூபிக்காது இருக்கட்டுங்க, அதுதான் தமிழ்நாட்டோட பெரிய பிரச்சனையா இன்னைக்கு, இதையா இவ்வளவு பெருசா பேசுறீங்க அப்படின்னு கேக்குறாங்களே. இல்ல அதுல தொடங்குனதுதான் நீங்க எப்படி சீட்டு கட்ட ஒரு சீட்டை உருவனா சட எல்லாம் அம்பலம் ஆகுதோ அது போல, எப்படி அடியில் இருக்கிற ஒரு செங்கல்ல உருவனா மேல இருக்கிற எல்லா செங்கலும் சடசடன்னு சரிஞ்சு கீழே விழுகுதோ அது போல அந்த ஒரு சம்பவத்தில் இருந்துதான் இன்னைக்கு அவர் சொன்ன அத்தனை பொய்களும் அம்பலமாகிக்கிட்டே இருக்கு. அவர் சந்திச்சதை நானுமே முதல் பேட்டியிலிருந்தே சொல்லிட்டு இருக்கேன். அவர் சந்திச்சிருக்கலாம், சந்திக்காம இருந்திருக்கலாம், எனக்கு அதை பத்தி தெரியாது. நான் செய்து கொடுத்த வேலை உண்மையானது என்பதை பற்றி மட்டும்தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதுக்கு பிறகுதான் ஒவ்வொரு பொய்யா அம்பலமாகிக்கிட்டே இருக்கு. அவர் பயிற்சி எடுத்ததா சொன்ன போய் அம்பலமாகுது, அவர் வந்து கறி சாப்பிட்டதா சொன்ன போய் அம்பலமாகுது, தொடர்ந்து அவர் பேசினது அத்தனையுமே பொய்ங்கிறது அம்பலமாகிக்கிட்டே இருக்கு. அப்போ நான் அது வந்து நான் எந்த இடத்துலயா இருந்தாலும் சரி, அவர் நேரடி விவாதத்துக்கே வந்தாலும் சரி, அண்ணன் சீமான் வந்தாலும் சரி, தலைவர் பிரபாகரனே வந்தாலும் சரி, நான் செய்து கொடுத்த விஷயத்தை, உண்மையான விஷயத்தை உண்மை என்று சொல்வதற்கு எனக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லைன்னு தான் நான் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்.
ஃபோர்ஜரி படம் அப்படின்றது உங்க கிளைம். நான் தான் அந்த படத்தை வந்து கிராபிக்ஸ்ல செய்து கொடுத்தேன்னு சொல்றீங்க. அவர் சொல்லக்கூடியது இல்ல, அது ஆதாரத்தை கொடுத்தா நீங்க கட்சியை கலைச்சிருவீங்களா, மன்னிப்பு கேட்டுருவீங்களா அப்படின்னு ஒரு எதிர் சவால் வருது. சீமானோட ரெஸ்பான்ஸ் இதுக்கு என்ன? உங்களுக்குலாம் மிரட்டல்கள் வந்ததுன்னு ஒரு பதிவு போட்டிருந்தீங்களே. ஆமா, தொடர்ந்து வந்து அண்ணன் சீமானே வந்து அதற்கு பதில் சொல்ற விதமா ரொம்ப நுணுக்கமா ஒரு பொய்ய சொன்னாரு. நான் அவர்கிட்ட ஒரு உள்ஒதுக்கீடு சம்பந்தமா பேசும்பொழுது இது சமூக நீதி சார்ந்த விஷயத்துக்கு குரல் கொடுத்திருக்கீங்க, தொடர்ந்து இந்த நிலைப்பாட்டுல இருங்க, நம்ம எங்க தொட்டாலும் அது தந்தை பெரியார்ல தான் போய் சமூக நீதிக்கான பயணம் முடியுது, தந்தை பெரியாரை எப்பவும் கைவிட்டுறாதீங்க, தந்தை பெரியாரியர்ல எப்பயும் கைவிட்டுறாதீங்க நான் சொன்ன விஷயத்த இது வன்னியர் மக்களை எப்பயும் கைவிட்டுறாதீங்கன்னு சொன்னதா சொல்லி ஒரு நுணுக்கமான அரசியலை பண்ணார். அது வந்து மறதியாலேயோ அல்லது வந்து தவறுதலாவோ சொல்லப்பட்ட விஷயமா நான் பார்க்கல. மிக நுணுக்கமா என் மீது வந்து ஒரே கல்லில் 2 மாங்க அடிக்கிற மாதிரி 2 தரப்பு ஆட்களுக்கும் என் மீது அதிருப்தியை ஏற்படுத்தக்கூடிய விதமா ஒரு பொய் சொன்னார். இப்படியெல்லாம் பொய் சொல்ல ஒரு நாள்ல முதல் நாள் வந்து அதை விடுங்க அப்படின்னு சாதாரணமா கடந்துட்டு போன சீமானன்னு அன்னைக்கு இரவு முழுக்க உட்கார்ந்து யோசிச்சு இதுக்கு ரொம்ப அழகான பதில் மூலமாவே அவனை காலி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முயற்சி எடுத்து பண்ணிருக்காரு. அப்படின்னா இந்த விஷயத்திலே இவ்வளவு முக்கியமான பொய்ய சொல்றாரு அப்படின்னா, நான் நேரடியா சம்பந்தப்பட்ட விஷயத்திலே இவ்வளவு முக்கியமான பொய்ய சொல்றாருன்னா, தொடர்ந்து அவர் சொல்ற பொய்கள் எல்லாம் அம்பலப்படும் பொழுது மக்களுக்கே தெரிஞ்சுக்கும் அப்படிங்கிற முடிவு தான் எடுத்தேன். தொடர்ந்து இந்த விஷயத்தை நிரூபிக்க முடியாமலோ அல்லது இந்த தொடர்ந்து ஒவ்வொரு பொய்யா மக்கள் மத்தியில் அம்பலமாகிட்டு இருக்கிற காரணத்தினால அவருடைய கட்சியை சார்ந்தவர்கள் தோழர் கொளத்தூர் மணி அவர்கள் சொன்னாங்க, ஒரு ஆர்எஸ்எஸ் மாதிரியான இயக்கங்கள் இருக்கக்கூடிய சொல்ல பயன்படுத்தக்கூடிய சொல் இதுக்கெல்லாம் எக்கச்சக்கமான ஆதாரம் என்னுடைய கைபேசியில் இருக்கு. அவர்களை அனுப்புற குறுஞ்செய்தி தப்பி தவறி என்னுடைய மனைவி எடுத்து பாத்திரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பயமா இருக்கு. ஒரு ஆபாச வார்த்தைகள் அவ்வளவு பயன்படுத்துறது, அந்த தொலைபேசியை எடுத்துட்டோம்னா அவங்க பயன்படுத்துற வார்த்தைகள், இது எதுவுமே இங்க கருத்தியலான அரசியலை ஒரு தலைவர் வந்து தன்னை எந்த வகையில வழி நடத்துறாரு அப்படிங்கறத வெளிப்படுத்துற விதமா தான் இருந்தது. தலைவன் எவ்வளியோ ஒரு நாகரிகமும் எளிய தமிழ் பிள்ளைகள் சொல்றாங்களே, அவங்க எல்லாமா ரொம்ப மோசமா பேசுறாங்க, அருவருக்கத்தக்க ஆபாச பேச்சு மோசமா பேசுறாங்களாங்கிறதுக்குலாம் இப்ப நினைச்சா நான் இதை வந்து இது தொலைக்காட்சியில காட்டப்பட முடியாத ஒரு செய்திகள்லாம் இருக்கும், புகைப்படங்கள்லாம் இருக்கும். அவ்வளவு அருவருக்கத்தக்க குறுஞ்செய்திகள், வசவுகள் தொடர்ந்து எனக்கு வந்து அவங்க எப்பவுமே அவங்க கருத்தையில சந்திச்சதே இல்லை. பொய்களும் புரட்டுகளும் இன்னைக்கு அம்பலப்பட்டு போயிட்ட நிலையில உலகம் முழுக்க இது விவாதம். தனிமனித தாக்குதல் தனிமனிதன் மீது இருக்கு, அதுல தொடங்குனது தானே. இன்னைக்கு இத்தனை போயும் 15 ஆண்டுகளமா கட்டி வச்சிருந்த ஒரு சாம்ராஜ்யம் இன்னைக்கு வந்து அந்த விஷயத்திலிருந்து அம்பலப்பட்டு போச்சு அப்படிங்கறத அவங்களால தாங்கிக்க முடியல, பதில் சொல்ல முடியல, அவங்களால நிரூபிக்க முடியல. தொடர்ந்து அவர்கிட்ட குறிப்பா ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் அவர்கள் சொன்னது, இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் இதற்கு பிறகு நான் அவர்கிட்ட பேச மாட்டேன், அவர்கிட்ட எந்த விதமான புகைப்படத்தையும் கொடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படிங்கிற விஷயத்துக்கு அப்புறம் அவர்கிட்ட எந்த புகைப்படமும் வந்து சேரல அப்படிங்கறதெல்லாம் அம்பலப்பட்ட பிறகு வேற வழி இல்லாம தனிமனித தாக்குதல்ல இறங்குறாங்க அப்படிங்கறதுதான் நான் இங்க சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன்னா அது எந்த இடத்துலயும் வெளிப்படுத்த முடியாது. இன்னைக்கு எடுத்து காட்டலாம், இதுக்கு ஆதாரம் இருக்கானா எடுத்து காட்டலாம், நீங்க அதை பிளர் போட வேண்டியதா இருக்கும் அல்லது தொலைக்காட்சியில காட்ட முடியாததா இருக்கும். அந்த ஆடியோவை நான் பிளே பண்ணலாம், அது நீங்க பொதுமக்கள் கேட்கக்கூடியதா இருக்காது. அப்படிங்கறதுனாலதான் நான் வந்து தயங்கி நிக்கிறேன். அவ்வளவு மோசமான அரசியல் உரையாடல் அப்படின்ற ஒண்ணு ரொம்ப கீழே போயிட்டு இருக்கு அப்படின்றத உங்க வேதனையான குரல்ல புரிய முடியுது. ரொம்ப மோசமா என்னன்னா, ஒரு தமிழ்நாட்டில் ஒரு புலிகள் தலைவர் இன்னைக்கு உலகத்திலேயே மிக கட்டுப்பாடான ராணுவம் அப்படின்னு சொல்லுவாங்க, ராணுவ கட்டுப்பாடுன்னு எந்த தேசத்திலையும் இல்லாத கட்டுப்பாடுகள் வந்து ஈழத்துல இருந்துச்சு. ஏன்னா அந்த ஒழுக்கம், அந்த ஒரு சின்ன புகை மது இல்லாத ராணுவம் எங்கேயாவது இருந்திருக்குமான அந்த உலகத்திலே இருக்காது அப்படின்னு என்னுடைய அறிவு கெட்டுனது. அப்பேற்பட்ட ஒரு ஒழுக்க நெறியோட வழி நடத்தின ஒரு தலைவன் பின்னால் வழி நடக்கிற கூடியவர்கள் சொல்லிக்கிட்டு இவங்க பேசுற வார்த்தைகளும் இவங்க பேசுற அனுப்புற குறுஞ்செய்தியும் பார்த்தா என்னை அசிங்கப்படுத்ததான் நினைச்சுட்டு தலைவரோட பெயரை அசிங்கப்படுத்துறாங்க அப்படின்னு தான் நான் எடுத்துக்கணும். சரி, திரு ராம்கி, பெரியார் வெர்சஸ் பிரபாகரன்ங்கிற புள்ளியை நோக்கி சீமான் நகர்வார்னு நான் எதிர்பார்த்ததுதான். என்ன காரணம்னா, பிரபாகரன் எதிர்பார்த்தேன். ஏன்னா பிரபாகரன் ஆதரவு என்பது பாஜகவிடம் தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ள, தன்னுடைய அடையாளத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கான ஒரு பெரிய ஆயுதம். ஏன்னா என்னாலும் பாஜக வந்து பிரபாகரன் ஆதரவு நிலைப்பாடு எடுக்காது. சோ அதனால பிரபாகரன் மட்டும் எந்த போராளி குழுவுக்கும் ஆதரவாக இருக்காது. அதுதான் தொடர்ந்து அவருக்கு சீமான் சொல்றதுக்கு நான் ஆதாரம் தர்றேன் அப்படின்னா அண்ணாமலை ஓடோடி வர்றாரு, விமர்சனம் பண்ண நாங்க தரேன்னு எச்ராஜா வர்றாரு, அவர் இவரை பேர் அறிஞருங்கிறாரு.
இல்ல அதெல்லாமே அது மாதிரி நடந்துட்டு இருக்கும் போதுதான் என்ன ஒரு குரல் எழுந்ததுன்னா பாஜகவுடைய பின்னணி, சீமான் பின்னணியில பாஜக இருக்கிறது அப்படிங்கிறது வரும்போது அதற்கு பதிலடியாகத்தான் சீமான் என்ன பண்ணாரு, பெரியாரா பிரபாகரனா பாத்துருவோம் அப்படின்னாரு. ஏன்னா பிரபாகரன் கையை எடுக்கும் போது நீங்க பாஜக தொடர்ந்து அவரை இணைக்க முடியாது. அது ஒரு முக்கியமான இது. அதுதான் அவர் ஸ்ட்ராட்டஜி. ரெண்டாவது, இந்த விஷயம் எடிட் விஷயங்கள் நான் ஒரு பெரிய விஷயமா எதிர்பார்க்கிறேன். எடிட் ஒரு 30 years 40 years முன்னாடி ஒரு தலைவர்களோட ஒரு போட்டோ எடுக்கும் போது ஒரு 2 நிமிஷம் போட்டோ எடுத்து அதற்காக அவர்கள் தலைமுறையாக விசுவாசியா இருந்தவங்க எல்லாம் இருந்தாங்க தமிழ்நாட்டில். அந்த 2 நிமிஷம் எடுக்கிற போட்டோ சரியா இல்லைன்னா பல போட்டோ கலர் லேப்ல கரெக்ட் பண்ணி கொடுத்ததெல்லாம் இருக்குது. அதனால் சீமான் சந்தித்தது உண்மை, அதை மிகைப்படுத்தி அதற்கான அரசியல் வாய்ப்பா எடுத்துக்கிட்டாருங்கிறது உண்மை. அதுல அவருடைய கலையாடல்கள்ல 2 ஆக்ட் ஆஃப் கிரைம் இருக்குங்க. அது ஒரு ரசிகர் ஒருத்தர் இப்ப நீங்க மெரினா பீச்ல பெசன் நகர்ல விஜய் கட் அவுட், அஜித் கட் அவுட், எம்ஜிஆர் விஜயகாந்த் கட் அவுட் பக்கத்துல நின்று போட்டோ எடுத்துக்கிற ரசிகர்கள் கூட பாக்குறோம். அங்கேயே கூட இன்ஸ்டன்டா பிரிண்ட் போட்டு கொடுப்பாங்க. அதுல எந்த குற்றமும் இல்ல, மென்ஸ்ட்ரியா இல்ல, அதுல எந்த குற்ற உணர்வும் இல்ல. அவங்க விரும்புறாங்க, அவங்க விரும்பினவங்களோட படம் எடுத்துக்கிறாங்க. நீங்க சொன்னது மாதிரி போட்டோ கரெக்ட் பண்ணி போட்டுக்கிறதுன்றது ஒரு இன்னசென்ட் ஒரு ரசிகர் அல்லது ஒரு தொண்டர் பண்றதுல தப்பு இல்ல. இல்ல அவர் பிரபாகரன் சந்தித்திருக்கிறார் அப்படிங்கறது எல்லாருமே அக்னாலஜ் பண்றாங்கல்ல. சந்தித்து விட்டு தன்னைத்தான் போற வழிநடத்த சொன்னாரு அப்படின்னு சொல்லி எடிட் செய்யப்பட்ட ஒரு ஆடியோவை லீக் பண்றாங்க. அவரே பண்றாரு. இந்த ஃபோர்ஜரி படங்கள் எல்லாமே ஒரு வார இதழ்ல வருது. அந்த வார இதழுக்கு அவரன்றி வேற யாரும் கொடுத்திருப்பாங்க அப்படின்னா வேற யாரும், நீங்க ஒரு பத்திரிகையாளர், வேற யாரும் தர வாய்ப்பு இல்லை. சந்தித்து விட்டதாக சொல்ற கதைகள் இருக்குல்ல, மொத்தத்தையும் நீ வழி அந்த கதைகள் மிகைப்படுத்தப்பட்டவைதான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அவர் தொடர்ந்து உரையாடியது ஆமா இதெல்லாம் மிகைப்படுத்தப்பட்டது. ஆனா அந்த போட்டோங்கிறது அவர் எடிட் செய்யப்பட்டதா, அவர் என்ன விளக்கம் தராரு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா அது எடிட் செய்யப்பட்டதா இருந்தாலும் அது பெரிய தவறு இல்லைன்னு நான் பாக்குறேன். ஏன்னா இது அவர் சந்தித்தது உண்மை அப்படிங்கும் போது அதற்கு முன்னதாக பல்வேறு இங்கிருந்து நிறைய பேர் போய் சந்தித்திருக்காங்க பிரபாகர. ஆனா அங்க சந்திக்கும் போது அதெல்லாமே முறையான ஒரு இது கிடையாது. அதெல்லாமே அதிகாரப்பூர்வ முறையில ஒரு இவர் தான் முறைப்படி போய் சந்திக்கிறார். மத்தவங்க எல்லாம் போனது எல்லாமே ஏராளமானவர் போனாங்க, கள்ளத்துறையை தான் போனாங்க. சோ அவங்க போயிட்டு என்ன நடந்ததுங்கிறத அதிகாரப்பூர்வமா இங்க டாக்குமெண்ட் பண்ண முடியாது. ஆனால் இவர் அனுமதி வாங்கி கொண்டு அனுமதியோட தான் போறார் வரார். அதனால அந்த விஷயத்தை தன்னுடைய ஒரு வாய்ப்புగా பயன்படுத்திக் கொள்ளார் நினைக்கிறேன். அதை முன்வைத்து அவர் ஒரு பெரிய அரசியலை கட்டமைக்கிறார். அது மிகப்படுத்த விஷயம் தான், அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் தான். ஆனா அது ஒரு வாய்ப்பா அவர் கிடைத்தது, அது அவருடைய பெரிய விஷயமா. குற்றம் இல்ல, இது ஒரு மிகை ஒரு ரசிகர்கள் தொண்டர்கள் பண்ற ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்றேன். இல்ல 3 விஷயங்களை சொல்றேன் நான். அதுல இந்த மிகைப்படுத்துதல் சொல்றேன். அரசியல்ல சில பொய்களை கொஞ்சம் லேசா சொல்லலாம். அரசியல் நம்ம வெளியே தெரியாத அளவுக்கு சொல்லலாம். ஒரு எமோஷனை கூட்டுறதுக்கு, ஒரு சென்டிமெண்ட்டை சேர்க்கிறதுக்கு. ஆமா, அது எல்லா அரசியல் தலைவர்களும் செய்திருப்பார்கள். நீங்க ஒரு கட்டுரை எழுதுறதோ, தம்பிக்கு எழுதுறதோ, அண்ணாக்கு எழுதுறதோ, உடன்பிறப்பு எழுதுறதோ, அதுல எமோஷனலா சில பொய்களை சொல்லும் போது அந்த தொண்டர்கள் உணர்ச்சி வசப்படுவார்கள். ஆனா நீங்க சற்றும் இல்லாத ஒரு செய்தியை, பொய் செய்தியை நீங்கள் கட்டமைக்கும் போதுதான் பிரச்சனை வருது. ரெண்டாவது, நீங்க ஒரே நண்பர் சந்தோஷ் ஒளிப்பதிவாளர் சொன்னார்ல, அவர் ஒரு செய்தியை சொல்லும் போது 2 விஷயத்தை பகிர்றார். இங்க எள்ளாளன் என்ற திரைப்படத்தை நந்து என்ற ஒரு இயக்குனர் எடுக்க போனார். ஆனா அவருக்கு புலிகள், விடுதலை புலிகள் பற்றி எந்த இதுவும் இல்லை, அவருக்கு புரிதல் இல்லை. அதனால அவர் வைத்து விட்டு என்னை எடுக்க சொன்னார்கள் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருகிறது. புலிகள் ஒரு படம் எடுக்கும் போது இப்படிப்பட்ட நபரையா தேர்ந்தெடுத்து அனுப்பியிருப்பார்கள். அப்ப எங்கேயோ புலிகள் செயலில் தப்பு இருக்கு. அப்படிப்பட்ட தவறைத்தான் சீமானை நம்பி புலிகள் செய்து விட்டார்களா? சந்தேகப்பட வேண்டியிருக்கல. புலிகள் சொல்றாங்களே, எந்த இடத்துலயும் அவங்க ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஃபெயில் ஆகாது, கரெக்டா இருக்கும், கன்ஸ்ட்ரக்டிவா இருக்குன்னு அதை சொல்லிட்டு சந்தோஷம் வேலையை செய்ய முன்வரவங்க யார் இருக்காங்க? இல்ல சந்தோஷம் இன்னொன்னு சொன்னாரு, இத்தனை பெரிய பாவத்துக்கும் சிலர் காரணம் என்று ஒரு பட்டியல் எழுதார். வன்னியரசு, கொளத்தூர் மணி, பழநெடுமாறன். நான் என்ன கேட்கிறேன், இவர் 2011 பிறகு இவரோட சுயரூபங்கள் ஒன்றொன்றாக தெரிகிறது. அண்ணன் கொளத்தூர் மணி இருக்கிறார், ஆனா பழநெடுமாறன் ஐயா இருக்கிறார். வைகோ மட்டும் கொஞ்சம் ஒரு ஓவர் ஸ்டாண்ட்ல 18 சொன்னார். ஆனா இந்த விஷயங்கள், இப்படிப்பட்ட ஒரு நபர் போலியாக சில விஷயங்களை முன்னெடுக்கிறார். இவர் அரசியலுக்கு ஆபத்தானவர். நம்ம எல்லாரும் ஆதரித்த ஒரு தலைவரை கொச்சைப்படுத்தக்கூடிய நபர் என்று இன்று யூகித்து பேசுகிற அளவுக்கு இவர்களெல்லாம் முன்பே யூகித்திருக்க முடியும். ஏனென்றால் பல பொய்களை சொல்லிவிட்டார் என்று குற்றச்சாட்டு இருக்கிற வேளையில், நம்ப முடியாத குற்றச்சாட்டு இருக்கிற வேளையில் கடைசியில் எங்க இருக்கார் பாத்தீங்களா? பெரியாரே எனக்கு மண்ணு தாங்கிறாரு. இப்ப நண்பர் ஒருத்தர் பேசிட்டு வெளியே போயிட்டார் அதிகமா. நான் கேட்கிறேன், நீங்க என்னைக்கோ பேசுங்க, அவர் யோசித்து பாருங்க எத்தனை விஷயங்களை முக்கியப்படுத்தி பேசியிருக்கிறார் என்ற பட்டியல் போட்டால்
1929 பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் என்கிறார். அப்ப அந்த கர்ப்பத்தின் விஷயத்தை சொல்கிறார். ஒரே ஒரு விஷயம் பதிவு பண்றேன். 1951 குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வருகிறது. அதற்கு முன்பாக இங்கிலாந்தில் குழந்தை பெறுவதை நீங்கள் நிறுத்த வேண்டும் என்று ஒரு ஆங்கில சொன்னதாக கட்டுரையாளர் சுபவீரபாண்டியன் சொல்லியிருக்கிறார். அப்போ ஒரு விஷயத்தை பெரியார் எப்படி முன்னெடுக்கிறார், அப்படிப்பட்ட தலைவரை நீங்கள் கொச்சைப்படுத்துகிற ஒரு நபரை நீங்கள் முன்கூட்டியே யூகிக்க முடியவில்லையா என்று அண்ணன் குளத்தூர்மணிக்கு இந்த கேள்வி வைக்கிறேன். சரி, கேட்கலாம் அவர்கிட்ட. திரு அதியமான், உங்க நிறைவு பார்வை. ஐயா, இப்போ நான் இப்போ இவங்க பேசினதுல இருந்தெல்லாம் ஒரு நிறைவான ஒரு கருத்தை சொல்றேன். ஐயா பெரியார் அவர்களே இந்த மாதிரி பேசுறவங்களை, தமிழர் என்று பேசுறவர்களை அவர் கருங்காலிகள் சொன்னதோட மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்றாருன்னா, இன எழுச்சியை ஒழிக்க மித்திரபேதம் செய்யும் ஆரிய அடிமைகள் அப்படின்னு சொல்றாரு. இந்த தமிழர் பேசுறவர்களை மித்திரபேதம் செய்யும் ஆரிய அடிமைகள் சொல்றாரு. சரி, நான் சொல்லி இது நிறைவு கருத்து தானே, அதனால நான் சொல்லி முடிச்சிடறேன். அதவே தான் இன்னைக்கு ஈவேரா அவர்கள் மேல நாங்க குற்றம் சுமத்துறத சொன்ன உடனே நாங்க ஆரிய அடிமை ஆயிடுறோம். அதனால அதுவும் இதுவும் ஒண்ணுதான்ன்றது ஒண்ணு. ரெண்டாவது நானே ஒரு சாட்சி ஒரு சம்பவத்துக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, 2009 அண்ணன் சூசை அவர்கள் பேசும்போது நம்ம அது எங்கன்னா வடபழனிக்கும் இதுக்கும் அரும்பாகத்துக்கு பின்னாடி இருக்கும் அந்த அவங்க வீடு, நம்ம சரவணன் அவரோட வீடு. அந்த சரவணன் வீட்டில் தான் நானும் இருக்கிறேன், சந்தோஷம் இருக்கிறாரு, அப்புறம் ராஜு முருகன் அவர் இருக்கிறாரு, அப்புறம் என்னோட நண்பர் தீபன் இருக்கிறாரு. இவர்கள் இருக்கும்போது திடீர்னு ஒரு அழைப்பு வருது. அழைப்பு வந்த உடனே அவங்க பேசுறது இப்ப இன்னைக்கு இந்த ஆடியோவா வெளியில இருக்கு இல்லையா, அதாவது பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, நீ அழக்கூடாது, தமிழன் அழக்கூடாதுன்றதெல்லாம் இதை நான் என் காதால கேட்டவன். நான் கேட்டுட்டு நாங்கெல்லாம் தொடர்ந்து அடுத்து கொஞ்ச நேரம் அழுதுட்டு இருந்தோம், இப்படி நடக்குதே, ஒன்னும் காப்பாத்துறதுக்கு வழி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அந்த ஆடியோ கட் பண்ணப்பட்டது, அது இன்னும் மீதி இருக்குன்றது அபாண்டமான பொய். இன்னைக்கு வெளியில என்ன ஆடியோ இருக்குதோ அவ்வளவுதான், அவர் பேசினதே அவ்வளவுதான். இதுக்கு நானே சாட்சி. அதனால ஒரு நீங்க ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை கட்டமைச்சுக்கிறதுக்காக இது எல்லாமே பொய் அப்படின்னு சொல்றீங்க. ஒரு நிமிஷம். இல்ல, இது பெரியார் பற்றின இதோட எக்ஸ்டென்ஷன் இருந்தாலும் நம்ம இதை பத்தி பெரியார் பத்தின விஷயங்கள் பேச வேண்டிய தேவையில்லை. இன்னைக்கு அவர் என்ன சீமான் விளக்கம் தருவதுதான் எல்லாம் எதிர்பார்க்கிறாங்க. என்ன மாதிரி விளக்கம் தருவா, அந்த மாதிரி என்ன மாதிரி விளக்கம் தந்தால் கூட இது ஒரு பெரிய விஷயமா எடுபடாதான் நான் பாக்குறேன். நானதான் ராஜ்குமார் வணக்கங்க. அதான் என்னன்னா, நானும் என்னுடைய எந்த இடத்துல விவாதத்துக்கு கூப்பிட்டாலும் நானும் வரதுக்கு தயாரா இருக்கேன். தொடர்ந்து வெறும் இந்த புகைப்படத்துக்கான விவாதமா மட்டுமல்லாம அவர் பெரியார் மீது வைத்த குற்றச்சாட்டுகள், அவர் பெரியார் சொன்ன எல்லா அவதூறுகளுக்கும் அவர் விவாதிக்கிறதுக்கு தயாரா இருப்பாருன்னா நான் எந்த இடத்துக்கு நான் போறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படிதான் சொல்லியிருக்கேன். அவர் பெரியாருக்கு எதிராக பெரியாரிஸ்ட் தான் பிரபார. ஆமாங்க, அவர் பெரியாருக்கு எதிராக நிறுத்தக்கூடிய அத்தனை தலைவர்களும் இன்னைக்கு கூட பழனி பாபா அவர்களுக்கு சொல்லியிருக்காரு, நம்மாழ்வார சொல்றாரு, பிரபாகரனா இருக்கட்டும், ஆணைமுத்து ஐயாவா இருக்கட்டும், அவர் பெரியாருக்கு எதிராக நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ற எல்லாருமே பெரியாரிஸ்ட் தான் அப்படிங்கறத அவர் நினைவுல வச்சுக்கணும். தொடர்ந்து அவர் இன்னும் ஒவ்வொரு மண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஒவ்வொரு பகுதியிலையும் அந்த சமுதாயத்தினர் கொண்டாடக்கூடிய ஒவ்வொருத்தர்களை குறிப்பிட்டு முத்துராமலிங்க தேவர் மண், தீரன் சின்னமலை மண், இப்படி ஒவ்வொரு சொல்லிட்டு இருக்காரு. தொடர்ந்து நான் நினைச்சேன் அவர் தமிழரசன் மண்ணுன்னு சொல்லுவாரா அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா சொல்லவே இல்லை. குறிப்பா ஏன்னா தமிழகத்துல தமிழ் தேசியத்தை முதல்ல உண்மையான தமிழ் தேசியம், சாதி கடந்த தமிழ் தேசியத்தை பேசினவர் தமிழரசன் அப்படிங்கிறதுனால அதை சொல்லிட்டா நம்ம சாதியை கட்டி பிடிச்சுக்கிட்டே பேசுற தமிழ் தேசியத்துக்கு ஆபத்து வந்துரும்னு பயப்படுறாரு. அவர் அதையும் தொடர்ந்து பேசணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அவர் எந்த இடத்துல விவாதம் கூப்பிட்டாலும் நான் போறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. திரு குளத்தூர்மணி. ஒரு நாட்டினுடைய அரசியலை இன்னொரு நாட்டுக்கு எவ்வளவு பொருந்தும் என்று சொல்ல முடியாது. அப்ப ஈழத்து அரசியல் இங்கு பொருந்துமா, எது போல செய்ய முடியுமா அப்படின்ற கேள்வியெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். ஒன்று பொருந்தும், தலைவர் பிரபாகரன் படி நடக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அவருக்கு முதலமைச்சர் பதவியை தருவதற்கு முன் வந்த போது முதலமைச்சரை ஒதுக்கிவிட்டு தான் அவர் தன்னுடைய ஈழ தேசிய விடுதலைக்காக போராடியவர் அவர். ஆனா இவங்க தமிழ் தேசியம் என்பதே தான் முதல்வராவது தமிழ் தேசியம், புதிய தமிழ் தேசியத்தை அறிமுகப்படுத்தியிருக்கார் இவர். இப்படிப்பட்டவர் அந்த தலைவர் பெயரை சொல்லிக்கொண்டு இதுவரை செய்து கொண்டிருந்த பித்தலாட்டத்தின் தொடர்ச்சியாக
இந்த நாட்டின் தலைவராக சமூக புரட்சியின் முன்னோடியாக கருதப்படுகிற இந்த நாட்டில் பெரியாரை பற்றியும் தொடர்ந்து இப்போ அவருடைய ஆதரவாளர் என்று சொல்லப்பட்டவர்லாம் சொன்னார், பெரியார் தன் வாழ்க்கை வரலாற்றில் எழுதியிருக்கிற செய்தி தான் சொல்லப்படுறதே தவிர புதிய செய்தி அல்ல. அவர் எல்லா செய்தியும் இவர் யாரும் உளவறிந்து கண்டுபிடிக்க வேண்டிய தேவையில்லாமல் தன் கருத்துக்களை துணிச்சலாக வெளியிட்டவர். அவர் சொன்னார், அப்போ காங்கிரஸ் வந்தபோது காங்கிரஸில் 90 அயோக்கியர்களும் 10 மடையர்களும் இருந்தார்கள், 10 பேரில் நானும் ஒருவன் என்றார். இப்போது அவரும் அப்படித்தான் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் என்ற நிலையில் நாம் அவரை சரி செய்வதற்கு இது ஒருவேளை இப்போ இருக்கிற சூழலில் ஈரோடு இடைத்தேர்தல் தடையாக இருக்கிறது. அதற்கப்புறம் அவருக்கு அவர் வழியில் அடிக்கடி சொல்லுவார்ல, ஒரு பச்சை மட்டையெல்லாம் சொல்லுவார், அது தமிழர்கள் நினைவுக்கு வரும் இப்போது என்று மட்டும் சொல்லிக் கொண்டு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். 24 மணி நேரமும் டிஆர்டி தமிழொலி. முன்னைத்தவ பயனால் கிடைத்த முழுமதியே எம்மை கலி தீர்க்க எழுந்த கனியமுதே கண்ணல் தமிழோடு காற்றின் அலையோடு